Hi எல்லாருக்கும். This video is sponsored by genreviews.online. genreviews.online is one of the review portal site. இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டியாக ஒரு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் போட்டு ஹோல் ஸ்பைசஸ் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கணும். நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கணும். நெக்ஸ்ட்டு இதிலே பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் புதினா தலையெல்லாம் போட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி அரிஞ்சு போட்டு அதையும் நல்லா வதக்கணும். தக்காளி போட்டோடனே மஞ்சத்தூள் ஒவ்வொருத்தங்க விருப்பப்படுறவங்க போடலாம். பிரியாணி மசாலா கொஞ்சம், கறி மசாலா கொஞ்சம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஆல்ரெடி முதல்லையே மட்டனை நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மட்டன்லேயே எல்லா மசாலாவும் போட்டு தயிர் கொஞ்சம் புதினா தழை எல்லாமே போட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி தான் நாங்கள் வச்சுருந்தோம். 1/2 அன் ஹவராக மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். நல்லா வதக்க நம்ம மட்டன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் வேகும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். நம்ம அரிசி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த கணக்கில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சார்ட் அவுட் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கணும். விசில் போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் 6 விசில் விட்டோம்னா நல்லா மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி நல்லா 2-3 தடவை களைஞ்சி அதையும் போட்டு நல்லா இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நம்ம விசில் போடணும். எப்பயுமே ஒரு விசில்லே வெந்துடும். ஸோ விசில் போட்டுடலாம். நல்லா ஒரு விசில் நல்லா அந்த ஆவிலாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் நல்லா டேஸ்ட்டான சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாேருக்கும் மட்டன் பிரியாணி பிடிக்குமா, சிக்கன் பிரியாணி பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சூப்பரான மட்டன் பிரியாணி என்னோடய தங்கச்சி செஞ்சுருக்கா. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.